ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு புட்டு அல்லது வாழைக்காய் துருவல்னு சொல்லுவாங்க, அதுதான் செய்ய போகிறோம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நான் இன்றைக்கி இந்த வாழைக்காவை எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி நம்ம தோல் இருக்கு இல்லையா, மேல் தோல், அதை வந்து நம்ம சீவிட்டும் வந்து வேக வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்படியேவும் வேக வைக்கலாம். தோலை கூட அப்புறமேல உரிச்சிக்கலாம். நான் வந்து சீவிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த வாழைக்காயை போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுடுங்க. வாழைக்காய் வந்து முழுதும் வேகக்கூடாது, ஒரு அரை வேக்காடு இருந்தால் போதும். அந்த டைமில் நம்ம வந்து வாழைக்காயை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடைய டேஸ்ட்டு. வாழைக்காய் நம்ம சைவம் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு புட்டரிப்பு வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து நம்ம இப்போது தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பட்டை வத்தல் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை இப்போ போட வேணாம். கருவேப்பிலை போட்டால் நீங்கள் வந்து வெளியில் இந்த எண்ணெயெல்லாம் வெளியில் தெரிச்சிடும். அதனால் நான் வெங்காயத்தோட எப்போதும் கருவேப்பிலை போடுவேன். நான் இப்போது வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து போடுறேன். நல்லா இது வந்து பொன்னிறமாக வரட்டும். நல்லா வதக்குவோம். அந்த தேங்காய் எண்ணெயில் வதங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனை. நல்லா கை விடாமல் கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பூ துருவல் அதை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சம் அந்த தேங்காய் வந்து வேகட்டும். தேங்காவை நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம். சப்போஸ் நம்ம இப்போ ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு எடுக்கிறோம் அப்படிங்கன்னா அது கொஞ்சம் வேகட்டும் தான் நான் சொன்னேன். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த துருவி வச்சுருக்க வாழைக்காயை போட்டு நல்லா கலந்து கொடுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நீங்கள் கலந்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். நமக்கு சுவையான வாழைக்காய் துருவல், வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம இதை சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோட இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ரெஃபர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.